صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அன்-நஹ்வுல் வாதிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ இஸ்முக்கு மட்டும் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம படிக்கிறோம். நீங்கள் நம்ம படிக்க போகிற பாடம் என்ன அப்படின்னா அல் பாபு. ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்களில் ஒன்று என்னது பா. இந்த பா என்பது இஸ்மில் மட்டும்தான் நுழையும், இஸ்முக்கு ஜர் செய்யும். இப்போ கிதாபில் சொல்லப்பட்ட ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, கஷர்து. கஷர்து, கஷர்துல் ஃபாகிஹத்த, கஷர்துல் ஃபாகிஹத்த பிஸ்ஸிக்கீனி. பிஸ்ஸிக்கீனி. கஷர்து அப்படின்னா என்ன அர்த்தம்? உரித்தான், நான் உரித்தேன். கஷர அப்படின்னா உரித்தான். பழத்தை உரிக்கிறோம்ல, தோலை உரிக்கிறோம்ல, அது கஷர கஷரா கஷருளந்து கஷர்து, நான் உரித்தேன். அல் ஃபாகிஹத்த, பழத்தை நான் உரித்தேன். பாருங்க, பிஸ்ஸிக்கீனி, கத்தியை கொண்டு. சிக்கீன் அப்படின்னா கத்தி. பாருங்க, பா அப்படிங்கிற எழுத்து சிக்கீன் அப்படிங்கிற இஸ்முல நுழைந்து அந்த இஸ்முக்கு என்ன செய்யுது? ஜர்ரு செய்திருக்கிறார். இப்போ கஷர்து, நான் உரித்தேன், உரித்தவன் நான். அப்போ ஃபிஅலு, ஃபாயில் லமீர்ல இருக்கு, அதான் ஃபிஅலு லமீர் ஃபாயில். உரிக்கப்பட்டது பழம், அப்போ அது மஃபூலு. எதை கொண்டு? பானா கொண்டு, அப்போ ஜாரு, ஜாரு மஜ்ரூர். அப்ப கத்தியை கொண்டு பழத்தை நான் உரித்தேன். அப்ப பா என்பது ஒரு ஹர்ஃபு, சிக்கின் அப்படிங்கிற இஸ்மில் நுழைந்து அதுக்கு ஜர்ரு செய்திருக்கிறது. அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க, யதகாத்தலு. யதகாத்தலுல் ஜுனூது பிஸ்ஸுயூஃபி. பிஸ்ஸுயூஃபி. தகாத்தல யதகாத்தலு, தஃபாஅல வஸன் தஃபாஉலி பாஹு. தகாத்தல அப்படின்னா போர் செய்தான். யதகாத்தலுல் ஜுனூது, ஜுனூதுனா படை, பட்டாளம். படையாகிறது, சண்டையிடுகிறது, போர் செய்கிறது. பிஸ்ஸுயூஃப், சைஃபுடைய பன்மை தான் சுயூஃப். சைஃப்னா வாள், சுயூஃப்னா வாட்கள். வாட்களை கொண்டு படையாகிறது, போர் செய்கிறது. எத்தகாத்தலும் போர் செய்யக்கூடியவர்கள் ஜுனூது. அப்போ ஃபாயில் வெளியே வந்தாச்சு. அப்போ இது ஃபேல் மட்டும்தான். இது ஃபாயிலு, பே ஜாரு, சுயூஃப் மஜ்ரூர். வாள்களை கொண்டு படையாகிறது, போர் செய்கிறது. அப்போ பா என்ற ஹர்ஃபு சுயூஃப் என்ற இஸ்மிலே நுழைந்து அதற்கு ஜர்ரு செய்கிறது. பே ஜாரு சுயூஃபி என்பது என்னதா இருக்கும்? மஜ்ரூராக இருக்கும். அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க, அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை பிஸ்மில்லா. பாருங்க, பிஸ்மில்லாஹி.
அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு. முன்னால் நான் ஆரம்பம் செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கும். பிறகு பா என்ற ஹர்ஃப் ஆகிறது, இஸ்மு என்ற இஸ்மிலே நுழைந்து அதற்கு ஜர்ரு செய்கிறது. அப்போ பா ஜார், இஸ்மி மஜ்ரூர். அல்லாஹு உடையன் வருதுல்ல, அப்போ உடையன் அதுக்கு பேரு முலாஃபு. அல்லாஹி என்பது முலாஃபுன் இலைஹி. பாருங்க, பா ஜாரு, இஸ்மு என்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஜர்ரு செய்யப்பட்டிருக்கிறது, மஜ்ரூராக இருக்கிறது. பிஸ்மில்லாஹி, அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நான் சாப்பிட போறேன் அப்படின்னா சாப்பிடுகிறேன், எழுதுகிறேன், படிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பிஸ்மில்லாவுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அஊது பில்லாஹி. அஊது பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது, ஆத அப்படின்னா பாதுகாப்பு தேடினான். ஆத யஊது யஊதானி, முத்தகல்லிம் மஹதான். பாதுகாப்பு தேடக்கூடியவர் யாரு? நான். அப்ப நான்கிற வார்த்தை அந்த ஃபேல்ல மறைஞ்சிருக்கு. அப்ப இது ஃபேலு லமீரு ஃபாயில். அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பில்லாஹி, பே ஜாரு, அல்லாஹி என்பது மஜ்ரூர். இங்க சட்டம் என்ன? பா என்ற ஹர்ஃப் ஆகிறது, அல்லாங்கிற இஸ்மில் நுழைந்து அந்த அல்லாஹ்விற்கு என்ன செய்யுது? ஜர்ரு செய்திருக்கிறது. இதுதாங்க சட்டம். அப்போ பா எங்க வந்தாலும் அது இஸ்மில் தான் நுழையும், அந்த இஸ்முக்கு என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். அடுத்து பாருங்க, ஆமன்து. பில்லாஹி, அல்லாவை நான் நம்பினேன். இப்ப அல்லாவை கொண்டுலாம் சொல்லக்கூடாது, அல்லாவை நான் நம்பினேன். அடுத்து பாருங்க, கதப்து பில் கலமி, பேனாவை கொண்டு நான் எழுதினேன். இப்ப ஆமன்து, நான் நம்பினேன். நான்கிறது உள்ள இருக்கனால இது என்னது? ஃபேலு லமீரு ஃபாயில். பாருங்க, பா ஜாரு, அல்லாஹி என்பது மஜ்ரூர். அப்ப பா என்ற ஹர்ஃபு அல்லாங்கிற இஸ்மில் நுழைந்து அந்த இஸ்முக்கு ஜர்ரு செய்திருக்கிறது. கதப்துனா என்ன அர்த்தம்? நான் எழுதினேன். எழுதக்கூடியவன் யார்? நான். அப்ப நான் என்பது உள்ள மறைஞ்சிருக்கு. அப்ப அது என்னது? ஃபஅலு லமீரு ஃபாயில், பே ஜாரு, கலமி மஜ்ரூர். அப்ப பா என்ற ஹர்ஃப் ஆகிறது, கலமி என்ற இஸ்மில் நுழைந்து அதற்கு ஜர்ரு செய்திருக்கிறது. எனவே பாவுக்கு பேர் என்ன பேரு? ஜாரும் பாங்க. இஸ்மு, அந்த இஸ்மு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்முக்கு என்ன செய்வாங்க? மஜ்ரூர்னு என்ன செய்வாங்க? சொல்வார்கள். இந்த பாவை கொண்டுள்ள உதாரணத்திற்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. ஒரு ரெண்டை மட்டும் நம்ம பார்ப்போம். பாருங்க, பில் ஆகிரதி, பில் ஆகிரதி ஹும் யூகினூன். பில் ஆகிரதி ஹும் யூகினூன், அவர்கள் மறுமையை நம்புவார்கள். நம்புவார்கள் இந்த வார்த்தை முன்னால ஆயத்துல போயிருக்கு. இங்க சட்டம் என்னன்னா பா, இது ஆகிரத்தி. பாருங்க, பா ஜார், ஆகிரத்தி என்பது மஜ்ரூர். ஆகிரத்துங்கிறது இஸ்மு,
அந்த இஸ்முல தான் பா நுழைஞ்சி என்ன செய்யுது, ஆகிரத்தி ஜர் செய்யுது. ஹும் என்பது முபதா, யூகினூன் ஃபஅலு லமீரு ஃபாயிலு இந்த மூன்றும் சேர்ந்து இந்த முபததாக்கு என்ன செஞ்சிடும், கபரா போயிடும். அவர்கள் நம்புவார்கள். அப்போ இந்த யூகினூன் இந்த லமீர் வந்து ஃபாயிலா இருக்கும். அப்புறமா இந்த முபததாவுக்கு இது சேர்ந்து என்ன செஞ்சிடும், கபராக வந்துவிடும். சட்டம் என்னன்னா பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். இன்னொரு ஆயத்தை பாருங்க, பி அதாபின் அலீம், பி அதாபின் அலீம். அலீம்னா என்ன அர்த்தம், நோவினை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய, தொல்லை தரக்கூடிய, வேதனையை கொண்டு. பாருங்க, பா வந்து ஜாரு, அதாபின் மஜ்ரூரு, மௌசூஃபு அலீமின் சிஃபர். இந்த அதாப் வந்து நம்ம வர்ணிக்கிறோம், அது எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா, அது தொல்லை தரும், தொல்லை தரக்கூடிய வேதனையை கொண்டு அப்படின்னு வரும். அப்போ பாஜாரு அதாபின் என்பது மஜ்ரூராக இருக்கும். இந்த மாதிரி உதாரணங்கள் குரான்ல ஹதீஸ்ல ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. நம்ம குரான் ஹதீஸை படிக்கும்போது ஓதும்போது என்ன செய்யணும், இந்த பா வருது ஜரு செய்தா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் அந்த ஆற்றலை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.